1979 வருஷம் அலாஸ்கால கார்ல்னு ஒருத்தர் மரம் வெட்டுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வேலையை முடிச்சுட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டவுனுக்கு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கார்ல முன்னாடி போறாங்க. கார்ல அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்ப திடீர்னு முன்னாடி போன கார் அந்த இடத்துல பறக்குது. என்னன்னு புரியாம பார்க்கும்போது மேல போன கார் வந்து இவரோட கார் மேல விழுது. இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு வெளியே போய் பாக்குறாரு. அப்ப ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேல பார்த்தா ஒரு யூஎஃப்ஓ பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து தலை தெறிக்க ஓடுறாரு. யூஎஃப்ஓவும் ஃபாலோ பண்ணிட்டே போகுது. ஒரு ஸ்டேஜ்ல இவரால ஓட முடியல. அப்போ ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து கார்ல தூக்கிட்டு போகுது. கட் பண்ணா 31 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வருஷம் 2020. ஐசக்னு ஒரு பையன் நாசாவோட இன்னொரு கம்பெனியான ஜேபிஎல்னு ஒரு கம்பெனில இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. இவர் ஃப்ரெண்டோட பேரு பெக். இவங்களோட வேலை என்னன்னா ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஆடியோ சிக்னல்ஸை கேப்சர் பண்ணி டீகோட் பண்ணுவாங்க. பெக் ஒரு சிக்னலை ஸ்பேஸ்ல அனுப்புவாரு. அதை ஐசக் கண்டுபிடிப்பாரு. இந்த மாதிரி தான் அவங்க ஜாலியா விளையாடுவாங்க. ஆனா இப்போ பெக் அனுப்பின சிக்னலுக்கு பதிலா கனடால இருந்து ஒரு சிக்னல் ஐசக் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பெக் சொல்றாரு. என்னன்னா கனடால கிரவுண்டட் சேட்டலைட்டே கிடையாதுன்னு சொல்றாரு. இதை பெருசா கண்டுக்காம அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இன்னொரு நாள் ஐசக் லேட் நைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம்ல ஒரு டேட்டா ரிசீவ் ஆகுது. அதை படிக்கலாம் ட்ரை பண்ணா ஃபுல்லா என்கிரிப்ட் ஆகிருக்கு. அது எங்கிருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாலும் அன்னோன் ஆரிஜின் வருது. யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இது மாதிரி சிக்னல்ஸ் அப்பப்போ வரும். ஸோ அதை கண்டுக்காம வீட்டுக்கு கிளம்புறாரு. ஐசக்கு மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆவாரு. அதனால டாக்டரை பார்க்க வந்திருக்காரு. டாக்டர் ஐசக் கிட்ட உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ, உன்னை நீயே வீடியோ எடுத்துக்கோ, உனக்கு என்ன தோணுதோ அதை அந்த வீடியோல சொல்லு, இப்படி பண்ணா நீ பெட்டரா ஃபீல் பண்ணுவான்னு சொல்றாங்க. இவரும் கேமராவை எடுத்துட்டு ஒரு மலையோட உச்சிக்கு போறாரு. கேமரா ஆன் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்றாரு. மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ திடீர்னு எர்த்குவேக் வந்த மாதிரி அந்த இடமே ஆடுது. அப்போ ஒரு எரிக்கல் வானத்துல இருந்து இவருக்கு முன்னாடி வந்து விழுது. இவருக்கு எதுவுமே புரியாம ஷாக்ல இருக்காரு. உடனே கவர்மெண்டோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் அந்த இடத்த நோக்கி போகுது. பின்னாடி ஆர்மி வெஹிக்கிள்ஸும் போகுது. அவங்க கண்ணில் படாம காட்டு வழியாவே நடந்து அந்த எரிக்கல் விழுந்த திசையை நோக்கி போறாரு. அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரியுது அது எரிக்கல் இல்ல, அது ஒரு யூஎஃப்ஓன்னு. அந்த யூஎஃப்ஓ மலைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம சுத்திட்டு இருக்கு. ஐசக்கு எதுவுமே புரியல. உடனே கையில இருந்த கேமராவை வச்சு அதை வீடியோ எடுக்கிறாரு. சடனா அது மறைஞ்சு போகுது. ஐசோக்கும் அங்கிருந்து போலான்னு திரும்பும் போது பின்னாடி ஒரு ஏலியன் நின்றுட்டு இருக்கு. இவரும் பயத்தோட அதை பார்த்துட்டு கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. அந்த ஏலியனும் இவர் எதுவும் பண்ணாம போயிடுது. தப்பிச்சா போதுன்னு விழுந்துடுச்சு ஓடுறாரு. அப்ப திடீர்னு ஒரு ஃபிளாஷ் அடிக்குது. கட் பண்ணா நியூஸ் சேனல்ல நேத்து விழுந்த எரிக்கல் மார்க்ஸ் பக்கத்துல இருக்க ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து வந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. யூஎஃப்ஓ வந்ததை கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஐசக்கோட ஆபீஸ்ல மேனேஜர் பெக்கிட்ட வந்து ஐசக் எங்கன்னு கேக்குறாரு. அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு பெக் சொல்றாரு. கட் பண்ணா ஐசக் ஒரு மலை மேல கண்மூடிச்சு எந்திரிக்கிறாரு. எப்படிங்க வந்தோன்னு அவருக்கு ஞாபகமே இல்ல. பக்கத்துல இருக்க அவரோட கேமராவை எடுத்து அதுல ஏதாச்சும் ரெக்கார்ட் ஆகி இருக்கான்னு பாக்குறாரு. அதுல அந்த ஏலியன் இருக்கு. இவர் தப்பிச்சு ஓடும்போது இவர் ஏதோ மேல இழுக்கிற மாதிரி இருக்கு. அதோட அந்த வீடியோவும் கட் ஆகுது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஏலியன் தான் நம்மள யூஎஃப்ஓக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அவரோட கை பயங்கரமா வலிக்குது. ஆனா அடிபட்ட மாதிரி எந்த காயமும் இல்ல. சரின்னு வீட்டுக்கு கிளம்பி போறாரு. முன்னாடி இருக்க டிவியை நல்லா உத்து பாக்குறாரு. திடீர்னு அது மறைஞ்சு போயிடுது. டிவி இருந்த இடத்துல கையை வச்சு பார்த்தா ஏதோ ஜெல்லிக்குள்ள கைவிட்ட மாதிரி இருக்கு. கேமராவையும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி உத்து பாக்குறாரு. அதுவும் அதே மாதிரி மறைஞ்சு போகுது. திரும்ப ஃபோக்கஸ் பண்ணா எகைன் கேமரா வந்துடுது. ஒண்ணுமே புரியாம படுத்திருக்காரு. கை பயங்கரமா வலிக்குது. சரின்னு டாக்டர் கிட்ட போறாரு. கையை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டரும் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஐசக்கோட கை உடஞ்சிருக்கு. கை உடஞ்சதுல என்னடா ஷாக் ஆக வேண்டி இருக்குன்னு கேட்கலாம். ஆனா ஒருத்தவங்களோட கை உடஞ்சா கண்ணாபின்னு உடையும். ஆனா ஐசக்கோட கையில ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி உடஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏதோ மெஷின் வச்சு கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்கின்ல கூட எந்த மார்க்கும் இல்ல. ஆனா உள்ள இருக்க எலும்பு மட்டும் உடஞ்சிருக்கு. கட் பண்ண ஐசக்கோட ஆபீஸுக்கு வந்து பெக்க கூப்பிட்டு கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாரு. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்து அதை மறைய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா மறைய வைக்க முடியல. இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்றாரு. அந்த கிளாஸும் மறைஞ்சு போகுது. ஆனா பெக்கோட கண்ணுக்கு கிளாஸ் மறையல. பெக்கோட கையை வச்சு எடுக்கும்போது திரும்ப வந்துடுது. அப்பதான் ஐசக்கு புரியுது இவரோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பொருள் மறைஞ்சு போன மாதிரி தெரியுது. மத்தவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது அந்த பொருள் மறையல. வீடியோ கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதை காட்டுறாரு. ஆனா பெக் நம்பவே இல்ல. நீ உண்மையா தான் சொல்றியா இல்ல ஏதாச்சும் எடிட் பண்ணிருக்கியான்னு கேக்குறாரு. அதை விட 3 நாளா நீ எங்க போனான்னு கேக்குறாரு. ஆனா ஐசக்கு கொஞ்ச நேரம் மாதிரி தான் தெரியுது. அப்படின்னு ஐசக் 3 நாளா யூஎஃப்ஓக்குள்ள இருந்திருக்காரு. சயின்ஸ் மேகசின் ஒரு வெப்சைட்ல இப்ப விழுந்த யூஎஃப்ஓ ஒருத்தர் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிருக்காரு. அந்த வீடியோக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கு. ஐசக்கும் அவர் ஷூட் பண்ண வீடியோவை அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்றாரு. அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. அடுத்த நாள் ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து கால் வருது. நீங்க அப்லோட் பண்ண வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி எங்க சேனல் ஒரு இன்டர்வியூ தர முடியுமான்னு கேக்குறாங்க. ஐசக்கும் ஓகேன்னு சொல்றாரு. அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது சில கமெண்ட்ஸ் பாசிட்டிவா வந்திருக்கு, சில கமெண்ட்ஸ் நெகட்டிவா வந்திருக்கு. ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய கால்ஸ் வருது. எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுங்கன்னு கேக்குறாங்க. சரின்னு ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ தர போறாரு. லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த ஆங்கர் ஐசக் கிட்ட அவரோட வீடியோ ப்ளே பண்ணி கட்டி இதை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஐசக்கும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கு அந்த ஆங்கர் இங்க பாருங்க ஐசக், நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நீங்க உங்க கம்ப்யூட்டர்லயே இந்த மாதிரி வீடியோ ஈஸியா கிரியேட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி இவர் சொல்ற எல்லாமே ஃபேக்ன்ற மாதிரி அந்த ஆங்கரை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஐசக் எவ்வளவு சொல்லியும் அவங்க நம்புற மாதிரியே இல்ல. இந்த வீடியோ உண்மையா இல்ல ஃபேக்கானு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி ஷோவை முடிச்சிடுறாங்க. ஒரு விஷயம் உண்மையா இருந்தாலும் மீடியா அவங்களோட பவரை வச்சு அது ஃபேக்னு எல்லாரையும் நம்ப வைக்க முடியும். இன்னொரு படி மேல போய் ஐசக்கோட ஸ்கூல்மேட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவரும் ஐசக் விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப டேலண்டான ஆளு, எனக்கு என்னவோ அவன் தான் ஃபேக்கான மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதோட மூவிக்கு விஎஃப்எக்ஸ் பண்றவங்களும் இந்த வீடியோவை ஃபேக் தான், ஆனா இதை கிரியேட் பண்றது ரொம்ப டேலண்டான
ஆனாங்கன்னு சொல்றாங்க. இதனால இப்ப ஐசக் சொல்றத யாருமே நம்புறதில்ல. ரோட்ல போனா கூட கேமராவ வச்சு ஐசக்க வம்பிழுக்குறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் ஐசக் இன்னும் சப்போர்ட் பண்றாங்க. கட் பண்ணா ஐசக் வீட்ல இருக்கும்போது இன்டர்நெட்ல நம்மள மாரியே யாரையாச்சும் ஏலியன்ஸ் எல்லாம் கடத்தப்பட்டிருக்காங்களான்னு செக் பண்றாரு. அப்போ ஒரு போஸ்ட்ல ஏலியன்ஸ் என்ன கடத்துனாங்க. 3 நாள் கழிச்சு வேற ஒரு லொகேஷன்ல கண் முழிச்சேன். கை பயங்கர பெயினா இருந்துச்சு. செக் பண்ணி பார்க்கும்போது எலும்ப ஷார்ப்பா யாரோ கட் பண்ண மாரி இருந்துச்சுன்னு ஐசக் நடந்தது அப்படியே அவங்களுக்கு நடந்திருக்கு. இவரும் அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி வர சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு வராங்க. அவங்க பேர் சாரான்னு இன்ட்ரோ பண்றாங்க. உங்களுக்கு நடந்த எல்லாமே எனக்கும் நடந்திருக்கு. என்னையும் ஏலியன்ஸ் கடத்திட்டு போயிடுச்சு. என்னோட கையிலயும் இந்த மார்க் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சாரா அத நம்பவே இல்ல. ஐசக் எடுத்த வீடியோ காட்டுறாரு. அத பார்த்துட்டு சாரா பிரமிச்சு போறாங்க. அதோட நிறைய போட்டோஸையும் ஐசக் கொண்டு வந்திருக்காரு. அதுல பல வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்ல யூஎஃப்ஓ மாதிரி ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. இன்னொரு போட்டோல யூஎஃப்ஓ லைட் வேவ்ஸை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் கூட கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிக்கோலா டெஸ்லா ஒரு ரேடியேட்டரை கட்டி அது மூலியமா நிறைய சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்பர்ஸ்ல. அதை வச்சு ஏலியன்ஸ் எல்லாமே உண்மைதான். அதுவும் நம்பர்ஸை வச்சு ஏலியன்ஸ் கூட பேச முடியும்னு சொல்லியிருக்காருன்னு ஐசக் சொல்றான். சாராவும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. 1979ல அலாஸ்கால ஒருத்தர் ஏலியன்ஸை பார்த்ததா சொன்னாரு. ஆனா அவரை யாருமே நம்பல. அடுத்த கொஞ்ச நாள்ல அவர் காணாம போயிட்டாரு. ஆனா அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. ஐசக் அவரோட நம்பரை கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த அப்புறம் சாரா கால் பண்ணி அவரோட பேரு காரல்னு சொல்றாங்க. அவரை பத்தி தான் நம்ம இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்திருப்போம். ஐசக் அவரை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு இன்டர்நெட்ல தேடி பார்க்கறாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அவர் அந்த சம்பவம் நடந்த அப்பவே காணாம போயிட்டாரு. என்ன ஆச்சுன்னு இப்ப நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இப்போ ஒரு சேஃபான இடத்துல இருந்துட்டு ரேடியோ சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணி ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஐசக் எப்படியாச்சும் கார்ல கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டிவி நியூஸ்ல ஐசக்னு ஒரு சின்ன பையன் ஏலியனை கடத்திட்டாங்கன்னு ஃபேக்கா ஒரு நியூஸ் போட்டுட்டு இருக்கான். அவனை யாரும் நம்பாதீங்க. யூஎஃப்ஓன்னு சொல்ற எல்லாமே ஃபேக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஐசக் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. யூஎஃப்ஓ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா எங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுங்கன்னு சில வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவர் எடுத்த வீடியோஸை நிறைய கேசட்ல காப்பி பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புறாரு. கை நிறைய கேசட்டா இருக்கிறதுனால போஸ்ட் பண்ணும்போது தவிர கீழே விழுது. அப்ப கெய்த்னு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இவர் ஒரு ரைட்டர். கெய்த் ஐசக்க பார்த்து நீங்க தானே அந்த ஏலியன் வீடியோ போஸ்ட் பண்ணதுன்னு கேட்டதுமே ஐசக் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. அப்ப கெய்த் அவரோட கார்டை கொடுத்து நீங்க சொல்றது உண்மைன்னு எனக்கும் தெரியும். ஆனா இங்க யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதை ரிலீஸ் பண்ணலாம். இதனால உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாளே கெய்த்தோட ஆபீஸுக்கு போறாரு. அப்ப கெய்த் ஒரு ஐடியா தராரு. நீங்க சொல்றது உண்மைன்னு நிரூபிக்க ஒரே வழிதான் இருக்கு. லை டிடெக்டர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதுல நீங்க சொல்றது உண்மைன்னு வந்தா அந்த ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணா நீங்க சொல்றது உண்மைன்னு எல்லாருமே நம்புவாங்கன்னு சொல்றாரு. ஐசக்கும் இது நல்ல ஐடியான்னு தோணுது. சரின்னு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல எப்பவும் போல நார்மலான கொஸ்டின் கேட்கிறாரு. உங்க பேர் ஐசக் தானே? நீங்க அமெரிக்கால தானே வாழ்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐசக் ஆமா இல்லன்னு மட்டும் பதில் சொல்றாரு. அடுத்து சீரியஸான கொஸ்டினை கேட்க ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க ஏலியனை பாத்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐசக் ஆமான்னு சொன்னதும் மிஷின்ல உண்மைன்னு வருது. கெய்த்தோட முகமே மாறுது. திரும்ப ஏலியன்ஸ் உங்களை கடத்திட்டு போச்சான்னு கேட்கிறாரு. அதுக்கும் ஆமான்னு சொன்னதுமே மிஷின்ல உண்மைன்னு வருது. இதை பார்த்ததுமே கெய்த் ஒரு நிமிஷம் சொல்லி வெளியில போறாரு. ஐசக் எதுவுமே புரியாம உட்காந்துருக்காரு. இப்ப கோட் ஷூட்லாம் போட்டு 2 பேர் அங்க வராங்க. ஐசக் பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஐசக் ஓட ட்ரை பண்றாரு. ஆனா கன்னை வச்சு சுட்டு பிடிக்கிறாங்க. ஐசக் அன்கான்சியஸ் ஆகுறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது 2 ரோபோட்ஸ் இவர் இழுத்துட்டு போய் ஒரு ஒயிட் ரூம்குள்ள அடைக்குது. அங்க இருக்க மானிட்டர்ல கெய்த் வராரு. ஆனா இப்போ ஒரு சூட்லாம் போட்டு அவர் ஒரு சீக்ரெட் ஆபீசர்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. இங்க வர ஐசக் நீ சொல்ற இன்ஃபர்மேஷன்ல தான் நம்ம ஹியூமன் சொசைட்டியே காப்பாற்றப்பட போகுது. உன்னை சில டெஸ்ட் எடுக்கணும். சோ நீ ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்து அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க. ஐசக் ஏதாவது பவர் இருந்தா இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஐசக் ஃபோக்கஸ் பண்றாரு. ஆனா எந்த சேஞ்சஸும் இல்ல. அடுத்தடுத்து நிறைய டெஸ்ட் பண்றாங்க. ஆனா எல்லாமே ஃபெயிலியர்ல போய் முடியுது. அடுத்து கார்லோட போட்டோவை காட்டி இவர் உனக்கு தெரியுமா எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அதோட சாராவையும் புடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து ஐசக்கு கோவம் வருது. அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. இப்ப 2 ரோபோட்ஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணுது. பக்கத்துல இருந்த ராடை எடுத்து ரோபோட்டோட மண்டையை போடுறாரு. லாவா மாதிரி எல்லோ கலர்ல என்னவோ வருது. சாராவை பக்கத்து ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. ஆனா ஜஸ்ட் கையை வச்சு ஸ்வைப் பண்ற மாதிரி பண்ணா டோர் ஓபன் ஆகுது. 2 பேரும் ஓடும்போது இன்னும் சில ரோபோட்ஸ் இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணுது. மெயின் டோர் ஓபன் பண்ண முடியல. ஐசக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பவரை யூஸ் பண்ணும்போது டோர் ஓபன் ஆகுது. வெளியில வந்து பார்த்தா இவங்க இப்ப கோஸ்டாரிக்கால இருக்காங்க. ஒரு வழியா தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வராங்க. இதுல இருந்து தப்பிக்கணும்னா எப்படியாச்சும் அந்த கார்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்டர்நெட் தேவை. அங்க இருக்க கடையில போய் இங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ஜெட்னு ஒருத்தரை போய் பார்க்க சொல்றாங்க. அவர் ஒரு ஹேக்கர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அங்கேயும் அந்த ரோபோட்ஸ் வருது. இவங்க 3 பேரும் காட்டுக்குள் தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ரோபோட்ஸோட தொல்லை தாங்க முடியலன்னு ஜெட் சொல்றாரு. உங்களுக்கு இந்த ரோபோட்ஸ் பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது ஐஎஸ்ஆர்பி உருவாக்குன ரோபோட்ஸ் தான் இது. என்னோட இடத்துக்கு போயிட்டா அதனால நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அது ஒரு பழைய கமாண்ட் சென்டர். இதுதான் இப்போ ஒரு வீடா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இப்போ கார்ல கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல ஐசக் ஒரு அன்னோன் சிக்னல் கனடால இருந்து வந்திருக்கும். அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது கனடால காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை காட்டுது. ஒருவேளை அந்த லொகேஷன் காரோட தான் இருக்கும்னு சொல்லி கால் பண்ண ட்ரை பண்றாங்க. காலும் கனெக்ட் ஆகுது. ஐசக் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே கார்ல அந்த காலை கட் பண்ணி விடுறாரு. எகைன் இவங்க கால் பண்றாங்க. ஆனா இந்த தடவை ஐசக் ரொம்ப வேகமா அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அதோட அவருக்கு கிடைச்ச ரேடியோ சிக்னல் சொன்னதுமே காரோல் ஷாக் ஆகி
அந்த சிக்னல் எனக்கு உடனே அனுப்புன்னு சொல்றாரு. ஐசக்கும் சென்ட் பண்றாரு. அத வாய்ஸ் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கார்ல் ப்ளே பண்றாரு. அந்த ஆடியோல அக்டோபர் 21 வியாழக்கிழமை நாங்க வரோம்னு சொல்லுது. இதுதான் கார்ல் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்பேஸ்ல கிடைக்கிற சிக்னல்ஸ ஆடியோ ஃபைலா கன்வெர்ட் பண்ற மிஷின தான் அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. இப்போ சக்சஸும் ஆயிடுச்சு. அடுத்து ஏலியன்ஸ் அக்டோபர் 21 அன்னைக்கு வரப்போறாங்க. அதுவும் கார்ல் இருக்க அந்த லொகேஷனுக்கு. ஏன்னா கார்ல் தான் நிறைய ரேடியோ சிக்னல்ஸ ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருப்பாரு. அதுக்கு ரிப்ளையும் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் ஐசக் ரிசீவ் பண்ணி சேவ் பண்ணியிருப்பாரு. கார்ல் ஐசக் கிட்ட நீங்க இதுக்கு மேல தப்பிக்க வாய்ப்பே இல்ல. எந்த எலக்ட்ரானிக் டிவைஸையும் யூஸ் பண்ணாதீங்க. மறைஞ்சே இருங்க. இந்நேரம் எல்லாருமே உங்களை தேடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. திரும்ப கால் பண்ணாலும் கனெக்ட் ஆகல. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இன்னும் 5 நாள்ல ஏலியன்ஸ் கார்ல் இருக்க இடத்துக்கு வரப்போகுது. சோ அங்க போயிட்டா நம்ம சேஃபா இருக்கலாம்னு கனடாக்கு போறாங்க. போட்டு ஃபிளைட்னு மாறி மாறி வராங்க. கார்ல் இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன டவுன் இருக்கு. அங்க போறதுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் அந்த வெள்ள ரோபோட்ஸ் வந்துருது. ட்ரெயின்குள்ள ஏறி இவங்களை தேடுது. அப்போ ஜெட் ஒரு மாஸ்க் எடுத்து இதை போட்டுக்கோங்க. அந்த ரோபோட்ஸ் நம்ம ஃபேஸை வச்சு தான் கண்டுபிடிக்குதுன்னு சொல்றாரு. இவங்களும் அந்த மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா இவங்க ஃபேஸை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு போயிடும்னு பார்த்தா கன்னை வச்சு சுட ட்ரை பண்ணுது. ஒரு வழியா அதுங்க கூட சண்டை போட்டு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடுறாங்க. நம்ம அவ்வளவு சேஃபா மறைஞ்சு மறைஞ்சு தான் வந்தோம். ஆனா எப்படி அந்த ரோபோட்ஸ் கரெக்டா வந்துச்சுன்னு சொல்லி ஐடியாவே இல்லை. ஒரு வழியா கார்லோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா கார்ல இவங்களை கன்னை வச்சு சுட ட்ரை பண்றாரு. இவங்களும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. நாங்க தான் அந்த சிக்னலை உங்களுக்கு சென்ட் பண்ணோம். வீடியோ கால்ல கூட பாத்தீங்களேன்னு சொன்னதும் நீ இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாரு. ஆனா இவங்களுக்கு எதுவுமே புரியல. உடனே உள்ள போய் ஒரு மெஷின் எடுத்துட்டு வந்து இவங்க கையில வச்சு ஸ்கேன் பண்றாரு. ஏன்னா யூஎஃப்ஓக்குள்ள போயிட்டு வந்தப்போ இவங்க கையில ஒரு ஃபிராக்சர் ஆகி இருக்கும். ரீசன் என்னன்னா இவங்க கையில ஒரு ட்ராக்கர் வச்சிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த ரோபோட்ஸ் இவங்களை பிடிக்க வந்திருக்கு. இப்ப கார்ல அதை டீஆக்டிவேட் பண்ணதால இவங்க இருக்க லொகேஷன் தெரியாது. ஐசக் யார் அந்த ட்ராக்கரை வச்சான்னு கேட்கும்போது ஏலியன்ஸ் தான் இதை வச்சாங்க. கவர்மெண்ட் ஆளுங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ட்ராக்கர் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ டீஆக்டிவேட் பண்ணிட்டதால ரிஸ்க் இல்ல. ஸோ எல்லாரும் ரிலாக்ஸா இருங்கன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு நடந்ததை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. எல்லாருமே மலைக்கு ஹைக்கிங் போகும்போது தான் ஏலியன்ஸை பார்த்துருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் ஏலியன்ஸ் பூமிக்கு வரப்போறதா அந்த ஆடியோல சொல்லியிருக்கும். திடீர்னு அவங்க இருக்க இடமே பூகம்பம் அந்த மாதிரி ஆடுது. ஐச காட்டுக்குள்ள ஓடி போய் என்னன்னு பாக்குறான். அப்ப அவனுக்கு பின்னாடி அந்த ஏலியன் நிக்குது. அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா அது பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியல. அதனால கார்ல அந்த மெஷினை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கறாங்க. நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது அங்க உங்களோட எல்லாத்துலயுமே அட்வான்ஸா இருக்கும். மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜின்னு எல்லாத்துலயுமே உங்களால புரிஞ்சுக்க முடியாத விஷயத்தை கூட எங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த யூனிவர்ஸ் எங்க தொடங்குச்சுன்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் எங்களால கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்லுது. எதுக்காக எங்களை சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது மனுஷங்க கிட்ட தான் அதிக அளவிலான ஆறாக இருக்கு. இவரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அதோட கையை ஐசக்கோட தலையில வச்சு யாரையோ காட்டுது. யாருன்னு பார்த்தா ஜீசஸ பத்தி கேக்குது. இவங்களும் ஜீசஸ பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே சமயம் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் அந்த வீட்டை சுத்தி வளைச்சிடுறாங்க. காரல் கையில கன் எடுத்துட்டு வெளியில வர்றாரு. அவரை ஷூட் பண்ணி கொல்றாங்க. சாரா வெளியில வந்தா சாராவையும் கொல்றாங்க. அப்புறம் மைக்கை எடுத்து இன்னும் உள்ள யார் இருந்தாலும் ஒழுங்கா வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டையே ஷூட் பண்ணி கொளுத்த பாக்குறாங்க. அப்போ அந்த ஏலியன் ஐசக்க பார்த்து உன்னோட சென்ஸை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. ஐசக் அவரோட பவரை யூஸ் பண்றாரு. ஏஜென்ட்ஸ் ஷூட் பண்ற புல்லட் எல்லாமே ஸ்லோ மோஷன்ல போகுது. ஐசக் வெளியில போய் சாரா காரல் எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் ஏலியன்ஸ் வந்து இறந்து போன சாரா காரலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. ஏஜென்ட்ஸ் எல்லாரும் அங்கேயே தான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் எல்லாரும் நடந்து போறாங்க. ஆனா அவங்களால இவங்களை பார்க்க முடியல. எய்த்துக்கு மட்டும் யாரோ நடந்து போன மாதிரி ஃபீல் ஆகுது. சடனா மேல ஒரு யூஎஃப்ஓ பறந்து போறத பாக்குறாரு. கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. சாராவும் ஐசக்கும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறாங்க. காரலும் ஜெட்டும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்றாங்க. அப்புறம் கெயிட் பண்ண வேலையினால அவருக்கு வேலையும் போகுது. இதோட இந்த கதையும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.